ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஆலின் படிக்கிட்டு. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆஃப்லைன் கேம்ஸ்ன்னு சொல்லி நிறைய கேம்ஸ் கண்டென்ட் வந்துட்டு ஒரே ஒரு கேமில் வந்துட்டு கண்டென்ட் ஆகிருக்கிற மாதிரி இருக்கிற கேம்ஸ் தான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம். இந்த கேமில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆஃப்லைன் தான். நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட்டு கேம் டவுன்லோட் பண்ணுறதுக்கு மட்டும் நெட் யூஸ் பண்ணிங்கன்னா போதும். பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபஸ்ட் நம்ம வந்துட்டு கலர் சேஞ்சிங் கேம் விளாட்றோம். இந்த கேம் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே கலர் சேஞ்சிங்கில் இருக்கும். அது மாதிரி தான் அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லாவே இருந்தது. நான் பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட் லெவல் விளாண்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். ப்ளூ க்ரீனு எல்லாத்தையும் மாற்றி இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூ ஃபில் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பிங்க் ஃபில் பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்துட்டு ப்ளூ ஃபில் பண்ணுறோம். ஏன் அப்படியே ஸ்டக் ஆயிடுச்சு? ஓகே, இது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ப்ளூவை வந்துட்டு ஃபில் பண்ணிட்டோம் பாருங்கள். ப்ளூ ஃபில் பண்ணிட்டோமா, அடுத்தது எல்லோ எல்லாத்தையும் ஒரு பக்கம் சேர்த்துட்டா நம்மளுக்கு ஒரு 2 டியூப் வந்துட்டு ஃப்ரீ ஆயிடுச்சு. அந்த 2 டியூப்பில் நம்ம வந்துட்டு மாற்றி ஒரு டியூப் வந்துட்டு பேலன்ஸ் வச்சு லெவலை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரி, இப்போ வந்துட்டு நம்ம வேறு கேம் விளாண்டு பார்ப்போம். வெளியே போய்க்கலாம். வெளியே போயிட்டு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, வெளியே போனதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் எவ்வளோ கேம்ஸ் இருக்குது பாருங்கள். ஃப்ரூட் கலரு, அப்புறம் வந்துட்டு சி பேட்லு, 4 in a row, டிக்டாக்டோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் டிக்டாக்டோ வந்துட்டு நம்ம பாட்டோட விளாண்டு பார்ப்போம். இப்போ நான் தான் எக்ஸு. ஓகே, ஓ போட்டுருச்சு. இந்த பக்கம் எக்ஸ் போடுறேன். ரைட் சைட் கார்னர் எக்ஸு, அது மேலே ஓ போட்டுருச்சு. இப்போ நம்ம செக்மேட் வச்சிட்டோம். இங்கே ஓ பண்ணோம், அவன் அங்கே ரெட்டு போட்டு நம்ம வந்து வின் பண்ணிட்டோம். கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. எக்ஸோ எல்லாம் வந்துட்டு நம்ம சின்ன வயசில் விளாண்ட கேம், 90s கேம் மாதிரி இதெல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா செஸ் கேம் இருந்தது. ஸ்னேக் ஃபஸ்ட்டு விளாண்டுக்கலாம், அப்புறம் போய் செஸ் விளாட்லாம். ஸ்னேக் யூஸ் பண்ணிட்டு சுற்றினேன். ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. கரெக்டாக வந்துட்டு அந்த ஆப்பில் வந்துட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்தது. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாவும் நல்லா இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா டேர்ன் பண்ணி ஷிஃப்ட் பண்ணி அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது போய் இடிச்சுக்கிட்டேன். இது வந்துட்டு நான் லேப்பில் விளாண்டது தான். இப்போ பார்த்தீங்கன்னா செஸ் கேம் இருக்குது பாருங்கள். செஸ் கேமில் ஓப்பன் பண்ணி விளாடுவோம். பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஃப்ரெண்டோட விளாண்ட மாதிரி போட்டிருக்கேன். ஆனால் 2 பக்கமுமே நான் தான் விளாண்டேன். ஆனால் இதில் வந்துட்டு எனக்கு ஒரே ஒரு டவுட்டு, எப்படி வந்து ஜெயிக்கணும்னே தெரில. செஸ் கேம் நம்மளுக்கு வந்து அவ்வளோக்கா விளாட தெரியாது. ஏன்னா நம்ம செஸ்ஸில் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா சிப்பாய் வந்துட்டு நவுத்திட்டோம். சோல்ஜர் அவன் வந்துட்டு நவுத்திட்டோம். செகண்ட் சோல்ஜர் நவுத்திட்டோம். இப்போ நம்மளோட டேர்னு. அவன் யூஸ் பண்ணி அந்த சோல்ஜரை வெட்டிடலாம், அவ்வளோதான். அந்த சோல்ஜர் வெட்டி இந்த சோல்ஜரை நவுத்தும் போது இதில் ஒரு செஸ் கேம்னா மொத்தம் 3 செக்மேட் வச்சா அந்த டீமே, அதை எப்படி சொல்கிறது, ஆப்போனண்ட் வந்துட்டு தோற்றுருவாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நான் நிறைய செக்மேட் வைப்பேன். ஆனாலும் பார்த்தீங்கன்னா மேட்ச் முடிஞ்ச கணக்காகவே இருக்காது. சரி, இது நம்மளுக்கு ஒப்பேறாது. பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வேறு துளிகள் மாதிரி பார்க்குறது பார்த்தீங்கன்னா இதுதான் செக்மேட்டு. ராஜா நகர்லன்னா அந்த ராணி போட்டுரும். ஆனால் ராஜா நவுந்துருவார். ஏன்னா ராஜா நகர்லாட்டி இவன் எதுவுமே நகராது. இப்போ பார்த்தீங்கன்னா ராஜா மறுபடியும் செக்மேட் வச்சோம். மறுபடியும் செக்மேட்டு, 3 செக்மேட் இதோட ஆயிடுச்சு. ராஜா வந்துட்டு ராணியவே போட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கிற சிப்பாய் வந்துட்டு பேக் அடிக்காமல் அந்த சைடில் இருக்கிற யானை வந்துட்டு வந்துடும். இப்போவும் ஒரு செக்மேட் வச்சுட்டேன் பாருங்க. மறுபடியும் செக்மேட் வச்சு கீழே இருக்கும்போது ராஜாவோட இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் ராஜா போட்டு தள்ளிட்டார். அவ்வளோதான். இந்த மாதிரி தான் இந்த கேம் விளாடணும். நானே சொல்கிறேன் பார்த்தீங்களா, எனக்கே விளாட தெரியல இந்த கேமு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது வந்துட்டு நம்ம வந்துட்டு டெலிட் கொடுத்துட்டோம். இப்போ வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு சிப்பாய் யானையை நவுத்தும். ஒரு ஸ்டெப் நவுத்துனோடனே மறுபடியும் ஒரு செக்மேட்டு. மறுபடியும் ராஜா நவுந்து தான் ஆகணும். ராஜா முன்னாடி போயிட்டாரு. சரி, இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு அந்த ராஜாவை வச்சே மேட்ச் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இப்போ பாருங்கள், ராஜாவை யூஸ் பண்ணிட்டு நம்ம கேம் விளாட்லாம். ராஜா மறுபடியும் செக்மேட் வச்சிட்டோம். சூரிய முடிச்சு விடுங்க. இப்போ ராஜாவையும் சண்டை போட வைக்கலாம். ஸ்ட்ரெயிட்டுக்கு வந்துட்டேன். ஒரு கட்டத்தில் என்னாலே பொறுக்க முடியல. பார்த்தீங்கன்னா இப்போ ராஜா 2த்தையும் நவுத்திட்டு வர ஃப்ரண்ட்டுக்கு. அந்த ராஜா வராரு, அந்த பிளாக் ராஜா வராரு, ஒயிட் ராஜா வராரு. 2 ராஜா வந்துட்டு நேருக்கு நேர் வரும்போது ஆனால் பார்த்தீங்கன்னா 2 பேராலையும் இடிச்சிக்க முடியாது. செக்மேட்டு தான் வைக்க முடியுதே தவிர இந்த கேம் வந்துட்டு ஓவராலாக கம்ப்ளீட் பண்ணவே முடியல. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், சட்டுன்னு வந்துட்டு சிப்பாயை நவுத்திட்டு முடியாதுன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டேன். இப்போ எக்ஸிட் மேலே பார்த்தீங்கன்னா சைடில் இருந்து தான் அதை கொடுத்து வெளியே வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய கேம்ஸ் இருக்குது கீழே. இப்போ மோர் கேம்ஸ்ன்னு சொல்லி அனுப்பிட்டீங்கன்னா இன்னும் நிறையா வரும். இப்போ பாருங்கள், வேர்ட் ஃபிங்கர் அப்படின்னு சொல்லி ஒரு கேம் இருக்குது. அதில் ஹார்டு வச்சு அமுத்திட்டேன். இதுவும் விளாட தெரில. ஒரே ஒரு வேர்டு தான் நான் இப்போ கண்டுபிடிப்பேன் பாருங்கள். டிட்டுங்கிற வேர்டை வந்துட்டு நான் கண்டுபிடிச்சிட்றேன்.
அதுக்கு மேலே வந்துட்டு நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியல என்னால். இது உங்களுக்கு எதாவது தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கண்டுபிடிச்சி விளாடுங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு பல்பு மாதிரி எதுவும் இருக்குது, அதை யூஸ் பண்ணால் வந்துட்டு நம்ம விளையாடலாம். நிறைய க்ளூவும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நேரமாக தடவிட்டு இருந்தேன், ஒன்றும் கிடைக்கல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேம் உங்களுக்கு சொல்கிறக்காக தான் இப்போ வந்தனே. டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ஆஃப்லைனில் விளாட்லாம், நெட் இல்லாத போதெல்லாம் இதெல்லாம் வச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா ஒரே ஒரு கேம் விளாட்றது கஷ்டம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் காய்ஸ்.